இந்த வீடியோவில் கோல் மைனிங் பிஸ்னஸ் ரிலேட்டடான ஒரு கம்பெனி ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே வராங்க. சென்ட்ரல் மைன் பிளானிங் ஐபிஓ. இந்த ஐபிஓ அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி எந்தெந்த ஃபேக்டர்ஸ் எல்லாமே கன்சிடர் பண்ணணும், இந்த ஐபிஓ மூலயமா லிஸ்டிங் எந்த அளவுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்றத டீட்டெயில்டாக ஒன் பை ஒன்னாக நம்ம தமிழில் பார்க்க போகிறோம். அனைவருக்கும் வணக்கம். தமிழ் நிஃப்டி ஜோன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் டிஸ்க்ளைமர் அப்ளிகபிள். சென்ட்ரல் மைன் பிளானிங் அண்ட் டிசைன் இன்ஸ்டியூட் ஐபிஓ. இந்த பேர்லேயே பார்த்திங்கன்னா இவங்க எந்த விதமான பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்றதுனா தெளிவாக தெரிய வருது. 1974 இவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 52 வருஷமாக இந்த கம்பெனி சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ரன் பண்ணிகிட்ருக்காங்க. CMPDI, அதாவது சென்ட்ரல் மைன் பிளானிங் அண்ட் டிசைன் இன்ஸ்டியூட் லிமிடெட் அப்படின்றது இந்த கம்பெனியோட ஃபுல் நேம் அப்படின்றத சொல்ல வராங்க. இவங்களுடைய மெயின் பிஸ்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது கன்சல்டன்சி அண்ட் சப்போர்ட் சர்வீசஸ், அதாவது இந்த மைனிங் ரிலேட்டடான நிறைய மினரல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா தாது பொருட்கள் நம்முடைய பூமியில் நிறைய இருக்கும் பார்த்திங்களா, அதுக்கு தேவையான மைன் பிளானிங் அண்ட் டிசைன் அண்ட் அதுக்கு தேவையான ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் பண்ணுறது தான் இவங்களுடைய மெயின் பிஸ்னஸ் அப்படின்றத சொல்ல வராங்க. இவங்களுடைய வெர்டிகல்ஸ் அப்படின்றதுனால 4 வெர்டிகல்ஸை பார்த்திங்கன்னா பிரிக்கிறாங்க. ஒன்று ஜியாலஜிக்கல் எக்ஸ்ப்ளோரேஷன் அண்ட் ரிசோர்ஸ் எவாலுவேஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ பூமியில் இருக்கிறோடைய அந்த மைனிங்ஸோடைய எக்ஸ்ப்ளோரேஷன் என்னென்னா கண்டுபிடிக்கிறது, அதனுடைய ரிசோர்ஸோட என்னென்னா எவாலுவேட் பண்ணுறது அப்படின்றத சொல்கிறாங்க. செகண்ட் பார்த்திங்கன்னா மைன் பிளானிங் அண்ட் டிசைன் சர்வீசஸ். தேர்டு பார்க்கும்போது என்விரான்மெண்டல் பிளானிங் அண்ட் மானிட்டரிங் சர்வீசஸ். 4வது ஜியோமேட்டிக்ஸ் ரிமோட் சென்சிங் அண்ட் சர்வே சர்வீசஸ் அப்படின்றத சொல்கிறாங்க. இப்போது இந்த கம்பெனி பார்க்கும்போது இந்தியாவில் ஒன் ஆஃப் தி லார்ஜஸ்ட் மைனரல் கன்சல்டன்சி கம்பெனி அப்படின்றத சொல்ல வராங்க. கிட்டத்தட்ட ஃபிஸ்கல் இயர் 2025 ஸ்டேட்டஸ் படி 61% பார்த்திங்கன்னா இவங்ககிட்ட தான் இருக்குது அப்படின்றதையும் சொல்ல வராங்க. இந்த கம்பெனியில் டிசம்பர் 31, 2025 ஸ்டேட்டஸ் படி இவங்கக்கிட்ட 7 ரீஜினல் இன்ஸ்டியூட் என்னென்னா இருக்குது. நிறைய ஸ்டேட்டில் பார்த்திங்கன்னா இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர், ஒடிசா, வெஸ்ட் பெங்கால் இந்த மாதிரியான ஸ்டேட்டில் பார்த்திங்கன்னா இவங்களுடைய ரீஜினல் இன்ஸ்டியூட் பார்த்திங்கன்னா ரன் ஆகிட்டுருக்கு. அதுலேயும் பார்க்கும்போது இவங்கக்கிட்ட ஆனுவல் ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி பார்க்கும்போது 85 மில்லியன் டன்ஸ், அதாவது 1 மில்லியன்றது 10 லட்சம் அப்படின்றத சொல்லுவாங்க. 85 மில்லியன்றது 8.5 கோடிகள் டன்ஸ் என்னென்னா ஒரு வருஷத்துக்கு இவங்களால் ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி என்ன பண்ண முடியும். ஓப்பன் காஸ்ட் மைன்ஸ் என்னென்னா இவங்கக்கிட்ட இருக்குது. உங்களுடைய மைனிங் டெப்த் ரீச்சிங் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 420 மீட்டர்ஸ். ஓகேங்களா? அந்தளவுக்கு உங்களுடைய மைனிங் கெப்பாசிட்டி இருக்கும் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. இவங்கக்கிட்ட 8 வெல் எக்யூப்டு லெபார்ட்ரிஸ் இவங்கக்கிட்ட இந்தியா ஃபுல்லாக இருக்குது அப்படின்றதையும் சொல்ல வராங்க. இவங்களுடைய டேரெக்டான வெப்சைட்டுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், போய் செக் பண்ணி பார்ப்போம். இதுதான் இவங்களுடைய டேரக்ட் வெப்சைட், அதாவது CMPDI அப்படின்றத பார்த்துருந்தோம் இல்லைங்களா. ஸோ CMPDI.co.in அப்படின்றதில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய அந்த வெப்சைட் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு தெரிய வரும். இதில் நீங்கள் உள்ளே போகும்போது அபவுட் அஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா. இந்த அபவுட் அஸில் இது நீங்கள் ஃபுல்லாக படித்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியோட பேசிக்ஸ் என்ன, இவங்களுடைய ISO ஸ்டாண்டர்ட்ஸ் என்ன, இவங்க எந்த விதமான பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க, அதுக்கப்புறம் இவங்களுடைய ப்ராஜெக்ட்ஸ்லாம் எங்கெங்கெல்லாம் இருக்குது, இவங்களுடைய அச்சீவ்மெண்ட்ஸ் என்னென்னா, இவங்களுடைய கான்ஸ்டிடியூஷன் டே எப்படி இருக்குது. ஸோ இவருடைய ஃபுல் டீட்டெயிலான ரிவ்யூ உங்களுக்கு இன்னும் தெளிவாக உங்களுக்கு தெரிய வரும். இப்போது உங்களுக்கு ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இந்த கம்பெனி எந்த விதமான பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்றதுனால உங்களுக்கு தெளிவாக தெரிய வந்திருக்கும். அடுத்த இன்ஃபர்மேஷன் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலில் IPO ட்ரைனிங் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துகிட்ருக்கோம். நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு ஒரு பிகினராகவோ ஐபிஓக்கு ஒரு பிகினரோ நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த IPO ட்ரைனிங் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் ஒரு 0 to 100 ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஒரு 1-to-1 ட்ரைனிங் நம்ம என்ன பண்ணுவோம், எடுத்துகிட்ருக்கோம். இதுக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்கன்னா இந்த கூகுள் ஃபார்முடைய லிங்க் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஃபர்தராக உங்களை நான் ரீச் அவுட் பண்ணிகிட்ருப்பேன். ஓகேங்களா? இப்போ ஐபிஓட கோர் டாப்பிக்கு நம்ம போவோம். இந்த IPO 20 மார்ச்லேருந்து 24 மார்ச் 3 நாள் பார்த்திங்கன்னா அந்த IPO ஓப்பன் பண்ணுறாங்க. ₹2 பெர் ஃபேஸ் வேல்யூவில் இவங்க பார்த்திங்கன்னா வராங்க. $163 $172, அதாவது புக் பில்டிங் ஐபிஓவாக இவங்க பார்த்திங்கன்னா வராங்க. நீங்கள் $163, $64, $65 $172 வரைக்கும் உங்களால் இந்த ப்ரைஸ் என்னென்னா ஃபிக்ஸ் பண்ண முடியும். அதாவது நீங்கள் அப்ளிகேஷன் ரைஸ் பண்ணும்போது சூஸ் பண்ண முடியும். என்னுடைய சஜஷன் எப்பயுமே $172 மேக்ஸிமம் கட் ஆஃப் ப்ரைஸ் நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் IPO ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் ஆகும்போது நீங்கள் ஒரு ப்ராபர்ட்டியில் ஃபஸ்ட்டு எண்டிங்கில் பார்த்திங்கன்னா இருப்பீங்க.
ஒரு லாட் சைஸுக்கு 80 ஷேர்ஸ் வந்து அலோகேஷன் வந்து பண்ணியிருக்காங்க. சேல்ஸ் டைப்பாக பார்க்கும்போது ஆஃபர் ஃபார் சேல் OFS மட்டும்தான் இவங்க வந்து பார்த்திங்கன்னா வராங்க. அதாவது எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய எக்ஸிஸ்டிங் அந்த ஸ்டேக்கை வந்து என்ன பண்ணுவாங்க, செல் பண்ணிவிட்டு அந்த அமௌண்ட் அவங்க எடுத்துக்குவாங்க. இதுதான் ஆஃபர் ஃபார் சேல் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. BSE அண்ட் NSE 2 ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சிலையும் இந்த கம்பெனி வந்து லிஸ்டிங்கில் வராங்க. இந்த கம்பெனியில் நீங்கள் ஒரு எம்ப்ளாயாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ₹8 வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ் பேண்ட்லேருந்து நெக்லிஜிபிள் வாங்கிட்டு உங்களால் அப்ளிகேஷன் வந்து ரைஸ் பண்ண முடியும். இந்த IPOவோட இஷ்யூ சைஸ் 1842 கோடி அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஒரு ரீசெண்டாக வந்த IPO எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே 100 கோடி 200 கோடி 500 கோடி மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 500 கோடியே மோஸ்ட்லி வந்து என்னன்னா கிராஸ் ஆகலை. ஸோ இந்த கம்பெனிஸ் பார்த்திங்கன்னா 1842 கோடிகள்ன்றது ஓரளவுக்கு இப்போ ரீசெண்டாக வந்த IPOவில் ஒரு பிக் IPO அப்படின்றதையும் சொல்ல வரலாம். இந்த IPO எப்போ ஓப்பன் பண்ணுறாங்க க்ளோஸ் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம பார்த்துருந்தோம். மார்ச் 25ஆம் தேதி லேட் நைட்டு பார்த்தீங்கன்னா இந்த IPO உங்களுக்கு ஓப்பன் ஆகிறது, அதாவது என்னென்னா அலாட்மெண்ட் ஆகிறது உங்களுக்கு தெரிய வரும். சப்போஸ் உங்களுக்கு அலாட்மெண்ட் பற்றி நான் தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்னுடைய டெலகிராம் பேஜ் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த லிங்க் எல்லாமே உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணிகிட்டே தான் நான் வந்து இருப்பேன். உங்களுக்கு இந்த IPO வந்து அலாட்மெண்ட் நடந்ததுன்னா மார்ச் 27ஆம் தேதி அன்றைக்கி உங்கள் டிமேட் அக்கௌண்ட்டில் ஷேர்ஸ் வந்து அலோகேட் பண்ணுவாங்க. சப்போஸ் உங்களுக்கு அலாட்மெண்ட் நடக்கலை அப்படின்னா மார்ச் 27ஆம் தேதி அன்றைக்கி உங்கள் அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் வந்து பண்ணிவிடுவாங்க. ஃபைனலாக இந்த கம்பெனி மார்ச் 30 காலையில் 10 மணிக்கு இவங்க ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்டிங்கில் வருவாங்க. ஓகேங்களா? ஓகே, ஸோ இந்த IPO வந்து அப்ளை பண்ணணும். இதுக்கு என்கிட்ட எவ்வளோ அமௌண்ட் இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ₹13,760 இருந்தால் உங்களால் ஒரு IPOவோட அப்ளிகேஷன் வந்து ரைஸ் பண்ண முடியும். ரீட்டைல் கேட்டகரியில் ஒரு லாட்டிலிருந்து 14 லாட் வரைக்கும் உங்களால் அப்ளிகேஷன் வந்து ரைஸ் பண்ண முடியும். ஸ்மால் HNI கேட்டகரி 15லிருந்து 72 லாட் வரைக்கும், பிக் HNI கேட்டகரி 73 லாட்டிலிருந்து உங்களால் அப்ளிகேஷன் வந்து ரைஸ் பண்ண முடியும். இந்த IPOவோட அந்த 1800 கோடிகள் அப்படின்றத நம்ம பார்த்துருந்தோம் இல்லைங்களா. QIB கேட்டகரிக்கு 50%, ரீட்டைல் கேட்டகரிக்கு 35%, NII கேட்டகரிக்கு 15% இவங்க வந்து ஒரு டீசெண்டான அலோகேஷன் வந்து பார்த்திங்கன்னா ரீட்டைல் கேட்டகரிக்காக வந்து இவங்க அலோகேஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ROCE இவங்களுடைய KPI, அதாவது நீங்கள் ஒரு லாங் டேர்ம் வந்து நீங்கள் வந்து ஹோல்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா KPI கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும், செக் பண்ணி பார்க்கணும். ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு 27% வந்து டபுள் டிஜிட்டில் இருக்குது. ரிட்டர்ன் ஆன் நெட் ஒர்த் பார்த்திங்கன்னா 20% வந்து என்னென்னா இருக்குது. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் மார்ஜினும் பார்க்கும்போதுன்னா டபுள் டிஜிட்டில் 27% இருக்குது. எபிடா மார்ஜின் 38.5%. ப்ரைஸ் டு புக் வேல்யூம் ரொம்பவே அட்ராக்டிவாக வந்து பார்த்திங்கன்னா இருக்குது, 6.01 அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. EPS வேல்யூ பாசிட்டிவில் இருக்குது, 7.94 ஆஃப்டர் IPO வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. P ரேஷியோ, ப்ரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ அப்படின்னு பார்க்கும்போது 21.65 அப்படின்றையும் ஒரு பாசிட்டிவான திங்ஸில் இருக்குது. ஈவன் தோ ரொம்ப வேல்யூவேஷன்லாம் இல்லாமல் ஒரு டீசெண்டான வேல்யூவேஷனில் இந்த கம்பெனிஸ் வந்து இஷ்யூ ப்ரைஸு இவங்களுடைய ஃபினான்ஷியல் ட்ரீட்மெண்ட்லாம் பார்க்கும்போது தெரிய வருது. ப்ரமோட்டர்ஸ் ஹோல்டிங்ஸ் இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா 100 வரைக்கும் இருக்குது, 100%. கண்டிப்பாக ஆஃபர் ஃபார் சேலில் இவங்க வந்து நெக்லிஜிபிள் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக ஒரு less than 85 அந்த ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ இவங்களுடைய மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் 12,280 கோடிகள் அளவுக்கு வந்தனா ஒரு டீசெண்டான வேல்யூவேஷன் இந்த கம்பெனிஸ் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் IPO மூலமா உள்ளே வராங்க. ஓகேங்களா? இவங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கம்பெனி ஒரு ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனி. லாஸ்ட் 3 இயர்ஸ் டேட்டா நீங்கள் பார்க்கும்போது 296 கோடிகள், 503 கோடிகள், 666 கோடிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராஜுவலாக ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்பெனிஸ் வந்து கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. இப்போ டிசம்பர் வரைக்கும் குவார்ட்டர் பார்க்கும்போது 425 கோடிகள் அளவுக்கு இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ப்ராஃபிட் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த மார்ச் குவார்ட்டர் அப்படின்னு பார்க்கும்போதும் என்னென்னா ஒரு ப்ராஃபிட் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக இவங்க வந்து என்னென்னா இந்த லாஸ்ட் இயர் ப்ராஃபிட்டும் இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த இயருமே பீட் பண்ணியிருப்பாங்க அப்படின்றது நல்லா தெளிவாகவே தெரிய வருது. ஓகேங்க, இப்போ இந்த கம்பெனியோட பிஸ்னஸ் பார்த்துட்டோம், IPO பார்த்துட்டோம், ஃப்ரேம் ஒர்க் பார்த்துட்டோம், இவங்களுடைய KPI எல்லாமே நம்ம வந்து பார்த்துட்டோம். ஓகேங்களா? ஓகே, ஸோ இப்போ கரண்ட் ஸ்டேஜுக்கு நான் வந்து ஒரு லிஸ்டிங் கெயினுக்கு அப்ளை பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்கும்போது கிரே மார்க்கெட் ப்ரீமியம் இன்றைக்கி டேட்டுக்கு 11% வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவில் வந்து ரன் ஆகிட்டுருக்கு. இன்றைக்கி டேட்டுக்கு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 1000 ருபீஸ் வந்துன்னா மினிமமாக ஒரு ப்ராஃபிட் வரதுக்கான நிறையவே சான்ஸ் இருக்குது. இது இன்றைக்கி டேட்டான தான் வந்துட்டு நீங்கள் இந்த IPO அப்ளை பண்ணும்போது அன்றைக்கி டேட்டில் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் எந்த அளவுக்கு ரன் ஆகிட்டுருக்கு அப்படின்றத செக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், அப்ளிகேஷன் வந்து ரைஸ் பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு அதை தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவில்
கமெண்ட் செக்ஷனில் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் டுடே அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வித்தின் ஒரு 1 ஹவரில் நான் வந்து செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து அப்டேட்டும் வந்து பண்ணிவிடுவேன். பட் இது வந்து என்னென்னா இன்றைக்கான கிரே மார்க்கெட் ப்ரீமியம் தான். கண்டிப்பாக இது டே பை டே என்னென்னா அப் அண்ட் டவுன் வந்து போயிட்டே தான் இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு வந்து என்னென்னா ஒரு ஈரான் யூஎஸோட வார் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும் போதுனா கண்டிப்பாக கிரே மார்க்கெட் ப்ரீமியமில் ஒரு சின்ன இம்பாக்ட் வந்து இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. பட் சப்போஸ் மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்டில் ரெக்கவரி ஆகுதுன்னா கண்டிப்பாக இந்த கிரே மார்க்கெட் ப்ரீமியம் பாசிட்டிவ் சைடில் இன்னும் நல்லாவே அப் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. இது எல்லாமே என்னுடைய கலெக்ஷன் ஆஃப் டேட்டா மட்டும்தான். ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக நீங்கள் எடுத்துகிட்டு ஃபர்தராக அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய டிசிஷன் வந்து எடுங்க. இது வரைக்கும் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி நண்பர்களே.